விவாகரத்து பிரச்சனையில் குத்துச்சண்டை முன்னாள் உலக சாம்பியனான ஸ்வீட்டி பூரா தனது கணவரை காவல் நிலையத்தில் வைத்து கும்மாங்குத்து விட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வரதட்சணை கொடுமை புகார் அளித்தவர் போலீசார் முன்னிலையில் பொங்கி எழுந்ததன் பின்னணி என்ன? குத்துச்சண்டை வளையத்திற்குள் எதிராளிகளை தனது மரண குத்துகளால் இப்படி நிலை குலைய வைத்த ஸ்வீட்டி பூராதான் தற்போது குடும்ப தகராறில் கணவருடன் குடும்பிப்பிடி சண்டை போட்டுள்ளார். தனது மனைவியிடம் முன்னாள் கபடி வீரர் பம்மிய அளவிற்கு நடந்தது என்ன? 2022 ஆண்டு ஆசிய சாம்பியன்ஷிப் குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்று கவனம் ஈர்த்த ஸ்வீட்டி அடுத்த ஆண்டே உலக சாம்பியன்ஷிப்பில் தங்கத்தை முத்தமிட்டு இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார். அதே வேளையில் 2014 ஆண்டு ஆசிய கபடி போட்டியில் வெண்கலம் வென்ற இந்திய அணியிலும் 2016 ஆண்டு தெற்காசிய போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணியிலும் இடம் பிடித்தவர் தீபக் நிவாஸ் ஹூடா. ஹரியானாவைச் சேர்ந்த குத்துச்சண்டை வீராங்கனை ஸ்வீட்டிக்கும் கபடி வீரர் தீபக் ஹூடாவுக்கும் கடந்த 2022 ஆண்டு திருமணம் நடைபெற்றது. ஓராண்டுக்கு மேலாக இல்லற வாழ்வு இனிமையாக கடந்த நிலையில் அண்மையில் தம்பதி இடையே மோதல் வெடித்துள்ளது. வீட்டிற்குள் புகைந்த புகைச்சல் வீதிக்கு வந்ததால் விவகாரம் காவல் நிலையம் வரை சென்றுள்ளது. தனது கணவர் மற்றும் அவரின் குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக, அடித்து துன்புறுத்துவதாக இசாரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஸ்வீட்டி. மேலும் கொடுமை தாங்க முடியாமல் விவாகரத்து செய்யும் முடிவுக்கு வந்ததாக கூறியுள்ளார். இது தொடர்பாக 3 முறை சம்மன் அனுப்பியும் தனது உடல்நிலையை காரணம் காட்டி தீபக் ஹூடா காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் இருந்துள்ளார். இந்த நிலையில் இசாரி காவல் நிலையத்தில் அவர் தனது குடும்பத்தினருடன் ஆஜராகியுள்ளார். ஸ்வீட்டியும் தனது குடும்பத்தினருடன் வந்துள்ளார். போலீசார் முன்னிலையில் இரு தரப்பினருக்கும் சமாதான பேச்சுவார்த்தை. அப்போது தீபக் ஹூடா தனது மனைவி மீது குற்றம் சாட்டியதாக தெரிகிறது. இதனால் பொங்கி எழுந்த ஸ்வீட்டி தான் குத்துச்சண்டை முன்னாள் உலக சாம்பியன் என்பதை நினைவு கூறும் நோக்கில் கணவரின் கழுத்தை பிடித்து தாக்கியுள்ளார். தொடர்ந்து ஆவேசம் அடைந்தவர் கும்மாங்குத்து விட்டு காவல் நிலையத்தை குத்துச்சண்டை களமாக்கினார். உடனே குடும்பத்தினர் குறுக்கிட்டு சண்டையை விலக்கிவிட்டனர். இருந்தபோதும் வளைய வந்த ஸ்வீட்டி கணவரை தாக்க முயன்றார். பின்னர் போலீசார் அவரை சமாதானப்படுத்தினர். காவல் நிலையத்தில் கணவன் மனைவி மல்லுக்கட்டிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தனது உயிருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் அதற்கு கணவர் தீபக் ஹூடாதான் காரணம் என்று ஸ்வீட்டி தெரிவித்துள்ளார். விளையாட்டு மைதானத்தில் எதிராளிகளுக்கு எதிராக போராடிய இருவர் தற்போது வாழ்க்கை துணைக்கு எதிராக போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது ஹரியானாவில் பேசுபொருளாகியுள்ளது.